ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் போட்டு சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கலர் மாறும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவோம். ஏன்னா நம்ம புளியெல்லாம் நிறைய சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். ஸோ அதனால் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் நான் சிம்மில் வச்சுட்டேன். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னுமே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈவனாக நல்லா வதங்கி வரும். ஸோ அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நான் சிம் பண்ணி வச்சிடுறேன். அது நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே மாதிரி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியா பவுடர் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் தனி மிளகா பொடியுமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாக காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு புளி சேர்க்கணும். ஸோ புளியை ஆல்ரெடி சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஊறிட்டுருக்கு, அதையும் நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிற டைமில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். ஸோ உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணும், எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணியோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் பூண்டுமே நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு பிடி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாமே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அதுலேருந்துமே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாமே போட்டு நம்ம அரைச்சதுனால இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம புளி தண்ணியுமே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். எப்பயுமே குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அதுக்கப்புறமா நீங்கள் சிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு சிம்மில் வச்சே கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மசாலா, தண்ணி, புளி இது எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் காரப்பொடி வேணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மிளகாத்தூள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அந்த குழம்பு எல்லாமே வற்றி போயிடும். அதனால் அந்தளவுக்கு போக விடக்கூடாது. ஸோ அதனால் நான் மறுபடியும் கொதிச்சிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு சிம் பண்ணிடுறேன். ஸோ மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தளன்னு உங்களுக்கு அந்த குழம்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நம்ம வத்த குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அப்போ ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம புளியோதரைக்கெலாம் ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, எள் இதெல்லாம் போட்டு நம்ம காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா வத்த குழம்பு மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்பயுமே நம்ம காரக்குழம்புலாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லைட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா
இன்னுமே அதோட டேஸ்ட்டை நல்லா எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும். நானும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.